எங்க இருங்க ப்ரேயர் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுறேங்க. கண்ணமுறீங்களா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிறவங்களை பார்த்துக்கோங்க. ஒர்க் ப்ரெஷர் எல்லாவற்றையும் மாற்றுங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. இன்றைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு குடும்பத்தில் சமாதானமே இல்லை ஏசப்பா. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போகுது, கள்ள தொடர்புகள் இருக்குது. எல்லாவற்றையுமே ஏசப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே கரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துறேன் இசப்பா. இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் பல இடங்களில் பிள்ளைகள் ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க இசப்பா. டீ கடைக்கு போனாலும், வெளியே இடங்களில் சூப்பர் மார்க்கெட் போனாலும் பல இடங்கள் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க. எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. நான் பார்க்குற எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் நான் தினசரியாக நான் பார்த்து கொண்டு என் கண்கள் மூலிமா பார்க்குற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் இசப்பா. விசேஷ விதமாக இன்ஸ்டாகிராமில் ஆண்டவரே சொன்னது போல ஒரு அன்பு சகோதரி ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. சுகன்யா சகோதரி ஏசப்பா. அவங்க சகோதரியோட குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்குது, திருமணத்தில் அநேக போராட்டங்கள் இருக்குது. எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய அதிசயம் நடத்தணும், குடும்பத்தில் சமாதானம் வரணும்னு சொன்னாங்க ஏசப்பா. இப்பொழுதும் கூட மகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறப்படணும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு அதிசயம் செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஜெகன் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். மகன் ஒரு பிறந்த நாளை காண செஞ்சிருக்கீங்க. ஒரு புதிய வயதை கூட்டி கொடுத்துருங்க. மகனை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகன், குடும்பம், மகன் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். மகனுடைய படிப்பு, வேலை எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துங்க. மகனுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். என்னென்ன மகன் எதிர்பார்ப்போட காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் நிறைவாய் கிடைப்பதற்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கும் பார்க்கிற பிள்ளைகள், அண்ணா எனக்கு திருமணத்துக்காக ஜெபிங்க, அண்ணா எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிங்க, அண்ணா எனக்கு படிப்புக்காக ஜெபிங்க, நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அண்ணா நான் வீடு கட்டணும் ஆசைப்படுறேன், அண்ணா எனக்கு வீட்டில் நிறைய போராட்டங்கள், நான் ஆசைப்பட்டவர் என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு மனக்கவலையில் இருக்கு, நான் தற்கொலை எண்ணத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க இசப்பா. எல்லா சூழ்நிலைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறணும். நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றிவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் தகப்பனே. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். சூழ்நிலைகள் மாறணும். எல்லாரும் நன்மையான காரியங்களை பார்ப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் இசப்பா. இந்த செவ்வாய்க்கிழமையும் ஆசீர்வதிங்க. புதிய புதிய காரியங்கள் அன்ற பிள்ளைகள் தொடங்குறாங்க. எல்லாவற்றையும் ஒரு உயர்வை கொடுங்க தகப்பனே. எந்த கவலை, எந்த பயமும், எந்த போராட்டம் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க இசப்பா. போக்கிலோட்டில் உங்களுடைய காரம் இருக்கட்டும். வேலைக்கு போகும்போது, ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது நீங்க பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய கருத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.